அது மட்டும் இல்லை, காஞ்சிபுரத்துக்கு வந்து பட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் காஞ்சிபுரம் பிரசாதம் சொல்லுவாங்க. அதாவது காஞ்சிபுரம் இட்லி இருக்குல்ல, இந்த காஞ்சிபுரம் இட்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறது ப்ராப்பரான ஸ்டைலில். இந்த ரெசிப்பியை தலைமுறையாக ஒருத்தர் பண்ணிட்டு வர்றாரு. அவர் யாரு கேட்டால் மிஸ்டர் கண்ணன் சார். இவர் அவரோட அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா அந்த மாதிரி தலைமுறை பண்ணுறாங்க ப்ராப்பரான வேலை. எங்கள் அப்பா கிட்டத்தட்ட 2004 தவறினார், காலமாயிட்டார். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 50 வருஷமாக இந்த ஃபீல்டில் தான் இருந்தார். சரி. அப்பா போனதுக்கப்புறமா எங்கள் அம்மா இருக்காங்க. எங்கள் அம்மா சப்போர்ட்டில் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துக்கு வந்தோன்னே அவரை பற்றி கேட்டோனாங்க. எல்லாருமே வந்து இவர் பண்ணுற மாதிரி இட்லி பெஸ்ட், வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ரெசிபியை நம்ம இன்றைக்கி சேனலில் பார்த்து கற்றுக்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணும்போது எப்படி கரெக்டான ரேஷியோவில் யூஸ் பண்ணுறது, அந்த ரைஸ் அதாவது அந்த இட்லியை வந்து குக் பண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளோ நல்லா டைம் எடுக்குது, அந்த மாதிரிலாம் விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். இட்லி மிளகாய் பொடி காம்போ சூப்பர். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கும் மேம். வெல்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பாஸ். எப்படி சார் நம்ம பண்ண போகிறோம் இந்த காஞ்சிபுரம் இட்லி? காஞ்சிபுரம் இட்லியில் வந்து முதல்ல நம்ம பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஓகே. ஊற வச்சுட்ட பிறகு அந்த ரவை சைஸில் அதை அரைக்கணும். அரைச்சிட்ட பிறகு 78 ஹவர்ஸ் சின்ன நல்லா புளிச்சிடும். ஓகே. அதுக்கப்புறமா அதுக்கு நம்ம வந்து மிளகு, சீரகம், சுக்கு, பெருங்காயம், உப்பு, கடலை எண்ணெய் போட போகிறோம். அந்த பச்சரிசி உளுத்தம்பருப்பு சொன்னீங்க, என்ன ரேஷியோவில் போட்டிருப்பீங்க? ஒரு இட்லிக்கு உண்டான ரேஷியோ சொல்லட்டுங்களா? ஒரு இட்லி அதான் பெஸ்ட். எல்லாரும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு இட்லிக்கு வந்து இதான் மூங்கில் குடலை, காஞ்சிபுரம் குடலை இட்லின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு இட்லிக்கு உண்டான ரெசிபி வந்து 450 கிராம் பச்சரிசி, 375 கிராம் உளுத்தம்பருப்பு. 450 கிராம் பச்சரிசி, 325 கிராம் உளுத்தம்பருப்பு. தேவையான அளவுக்கு வெந்தயம் போட்டு ஊற வச்சிடணும். சரி. ஓகே. ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மாவு நேரடான்னு வராமல் இருக்கு. ஓகே. ரவா கான்சல் அந்த வச்சுட்டு 6 to 7 ஹவர்ஸ் வச்சுக்கணும். ஒரு இட்லிக்கு வந்து 15 கிராம் மிளகு, ஓகே, 15 கிராம் சீரகம், ஓகே, 15 கிராம் பெருங்காயம், சுக்கு 15 கிராம், பெருங்காயம் போட்டு 125லேருந்து 150 ml ஆயில், கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். தேவையான உப்பு, தேவையான கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மூங்கில் குடலில் வச்சுட்டிங்கன்னா அது ரெடியாக எடுத்துக்கு 2 ஹவர்ஸ் ஆகும். இந்த ரெசிபியை நல்லாவே வீட்டில் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி குடலெல்லாம் வேணால் இதே மாதிரி மாவு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சாதாரணமாக இட்லி வைக்கிறீங்க பாருங்கள், அதில் வைக்கலாம். இல்லை டம்ளர் இட்லின்னு சொல்கிறாங்க, ஆமாம், அதுலேயும் வச்சு சாப்பிட்லாம். அதுலேயும் இந்த இதே இன்க்ரீடியன்ஸ் அந்த ஆர்டினரியே வச்சு அந்த ஆர்டினரி இட்லி போடுறதுலேயே குத்தியும் சாப்பிட்லாம். அது குத்துறதுக்கு முன்னே கீழே ஒரு மந்தார இலையோ ஒரு வாழை இலையோ வச்சு அது மேலே மாவு குத்தினீங்கன்னா. பட் ஆனால் மந்தார இலை கிடைக்குது சார்? இப்போ நிறைய கிடைக்குது சார். சிட்டி சைடில் போனால் மந்தார இலை என்னன்னு கேட்குறாங்க. சிட்டியில் வந்து மிஷினே வச்சுருக்காங்க அதுக்கு. அப்படியா? இந்த புருஷ இலை இதெல்லாம் தான் மிஷினில் ஸ்டிச் பண்ணி பண்ணுறாங்க. மந்தார இலையே இப்போ மிஷின்லேயே வருது. இப்போ நமக்கு தைச்சி கொடுக்கறதுக்கு தனியாக ஒரு ஆள் இருக்காங்க. ஓகே. அவங்க நமக்கு மந்தார இலை மட்டும்தான் தைப்பாங்க, தெரியாது அவங்களுக்கு. ஓகே. நல்லாவே தைச்சோம். நல்ல விஷயம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன சாப்பிட்றோம்? இப்போ வந்து கோவில் இட்லிக்கு பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு ஊற வைக்க போகிறோம். ஓகே. அலசி ஊற வைக்க போகிறோம் 3 மணி நேரம் 4 மணி நேரம். அதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் அரைக்கிறது. இப்போ அந்த பேக்கில் வந்து பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இருக்குது. அதுக்கு உண்டான 3மே ஒன்றா போட்டு வச்சு 3மே ஒன்றா போட்டு வச்சு நிறைய இருக்குது சார் குவான்டிட்டி. இது எத்தனை பேர் இருக்குது? 6 இட்லிக்கு. 6 இட்லி, அதாவது அந்த 6 குடலை இட்லிக்கு. குடலை இட்லிக்கு. ஸோ இதில் பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் 3 இருக்குது. ஓகே. இப்போ அது சாப்பிட்றோம். இப்போ 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ தண்ணி ஊற வச்சு. இது பேர் தான் குடலை. சரி. ஓகே. மூங்கிலில் பண்ணுறாங்க. இது இந்த மூங்கில் குடலில் தான் நம்ம இட்லி ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பேஸில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாழை இலை பேஸ் போட்டுரும் நம்ம. ஓகே. ஸோ இந்த இலையை அப்படி நேரம் உள்ள வச்சு. ஆமாம், இலையை வச்சிடும் இப்படியே. மந்தார இலை வந்து ஓகே ஆக்சுவலாக வந்து நேச்சுரலாகவே உடம்புக்கும் நல்லது. ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த இலையில் சாப்பிடும்போது ஆமாம் அந்த நேச்சுரல் ஃபுட்டு இருக்கும். எல்லாத்துக்குமே அந்த மந்தார இலை இது உடம்புக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ மந்தார இலையை
ஆனால் இந்த மன்னாரில் இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக்கில் வர ஆரம்பிச்சதுல. ஆமாம் சார், சொன்ன மாதிரி கரெக்ட். அந்த சாப்பாட்டுலேயே வந்து இந்த வாழையிலையே. ஆனால் இந்த இலைக்கு ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க வாழை இலை தான் போட்டு பண்ணணும்னு சொல்லி சொன்னீங்க. வாழை இலை 3 மந்தார இலை போட்டுட்டு நடுவில் வாழை இலை போடுவோம். எனக்கு வாழை இலை இந்த அகலமான ஏடு கிடைக்காதனால நம்ம 2 இலை போடுற மந்தார இலையில் 3 இலையாக போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. ஆக்சுவலாக இலை போட்டு பண்ணும்போது அந்த வாசனைக்காக யூஸ் பண்ணுறோமா? கண்டிப்பாக. குக் பண்ணுற டெம்பரேச்சர் இது மந்தார இலையும் கொஞ்சம் நேச்சுரலாக பார்த்தாவே உங்களுக்கு ஆர்கானிக்காக பார்த்தாவே மந்தார இலை உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம். குடலெல்லாம் மந்தார இலை போட்டாச்சு. ஓகே. உள்ள வாழை இலை போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் 3 இலை வச்சிருக்கோம். ரைட்டு. சரி, இப்போ இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். சரி. மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இந்த இன்க்ரீடியன்ஸை சீரகம் போடுறோம் இப்போ. சரி, ஓகே. மிளகு. ஓகே. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஊற வைக்கும் போது போட்டு அரைச்சிடுறாங்க வேற. அப்படிலாம் பண்ணக்கூடாது. சுக்குத்தூள் சார், சுக்குத்தூள் போடுறோம். ஸோ மிளகு, சீரகம், சுக்கு, கருவேப்பிலை, உப்பு எல்லாம் போட்டுறோம். பெருங்காயம். ஸோ இதெல்லாம் மெஷர் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள்? ஆமாம், கரெக்டாக ப்ராப்பராக. கண்டிப்பாக. ஆக்சுவலாக இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது பொதுவாக வந்து ஸ்டாண்டர்ட் ரெசிபி சொல்லுவாங்க ஹோட்டலில் பண்ணும்போது. அந்த ப்ராப்பரான அந்த ஒரு ரெசிபி வரணும்னா அது கரெக்டாக மெஷர் அந்த கரெக்டான கண்டிப்பாக ஒரு இல்லைன்னா அது எல்லாமே கணக்கு தான், எந்தத்துலையுமே வராது. அது கருவேப்பிலை போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுறோம். ஓகே. என்ன யூஸ் பண்ணுறீங்க இதில்? கார்டியா கடலை எண்ணெய் யூஸ். இந்த இடத்துல நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாமா? நம்ம வந்து எல்லாமே பச்சையாக தான் எண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் ஊற்றும் போது அதனுடைய ஸ்மெல் வந்து வரும். ஓகே. அதனால இட்ஸ் பெட்டர் சாய்ஸ் கடலெண்ணெய். இந்த மாதிரி காஞ்சிபுரம் இட்லி ப்ரிப்பேர். ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், பெருங்காயம், சுக்குத்தூள், அதுக்கப்புறம் கடலை எண்ணெய் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு. இது எப்படி அந்த பக்குவம் எப்படி நம்மளோட அந்த இட்லி நார்மலாக வீட்டில் அரைச்சி வைக்கிற அந்த டெக்ஸ்சர் வேணுமா இல்லை கொஞ்சம் லூஸாக இருக்கணுமா? அப்படி கொஞ்சம் டைட்டாகவே இருக்கணும். ஏன்னா ரவை இருந்தால் டைட்டாகவே இருக்கணும். ஓகே. மற்ற அந்த மாவு அளவுக்கு நீங்கள் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. சரி, ஓகே சார். மாவு இப்போ ரெடி ஆகிடுது. நம்ம இப்போ இதில் வந்து மாவு குத்த போகிறோம். ஓகே. ஸோ இங்கே மிஸ்ஸஸ் தான் குத்த போகிறாங்க. அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை பார்த்தீங்களா? சூப்பரான விஷயம் இல்லை, மேமோட சப்போர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். இட்லி பானையில் இட்லி வைக்க போகிறோம். குடலில் இட்லி குத்தியாச்சு. அவ்வளோதான். இப்போ எல்லாமே வச்சிடலாமா? ஓகே சார். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து 1 2 3 4 5 6 7 30 பேர் சாப்பிடலாம். ரைட்டா? 40 பேர் சாப்பிடலாம் தாராளமாக. இட்லி பானையில் இட்லி குடலை 7 குடலை வச்சுட்டு நம்ம வைத்தேன். சரி. இப்போ நம்ம இதை வாழை இலை போட்டு மூட போகிறோம். எதுக்காக சார் இப்படி மூடுற வாழை இலை? அந்த ஸ்டீம் வந்து திருப்பி இட்லியில் படாமல் இருக்கிறதுக்கு வாழை இலை இறங்கிடுது. ரைட். அந்த ஃப்ளேவர் அப்படியே வாழை ஃபுல்லாக மூடிட்ட பிறகு நம்ம அந்த தண்ணி இறங்காது. ஓகே. தண்ணி இறங்கினா விட வாழை இலை தான் இறங்காது. ஸோ நார்மலாக வீட்டில் பண்ணும்போது ஒரு கிளாஸ் இட்லி பண்ணும்போது நீங்கள் வாழை இலை போட்டு இல்லை, வீட்டில் நம்ம ஆர்டினரி இட்லி பானையில் பண்ணும்போது அந்த இட்லி பானையிலே பண்ணுறீங்களா? சரி, ஓகே. அதுக்கு ஏழு வாழை தேவையில்லை. ஓகே. மேலே தட்டு போட்டு மூட போகிறோம். இப்போ மூடியாச்சு, அவ்வளோதான். ஓகே. ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுமா, ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுமா, எப்படி? இப்போ இட்லி மூடிட்ட பிறகு நம்ம ஹை ஃப்ளேமில் வைப்போம். வச்சுட்ட பிறகு ஆவி ஸ்டீம் போகிறோம். இதில் ஓகே. ஸ்டீம் வந்த உடனே அந்த ஸ்டீம் உண்டான அளவுக்கு நம்ம சிம்மை செட் பண்ணிட்டோன்னா அதுலேருந்து 1 hour 55 minutes கணக்கு. இதே வந்து சின்ன கிளாஸ் இட்லி பண்ண ஒரு அதுக்கேற்ற அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி டைம் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கிளாஸில் பண்ணோன்னு வச்சிங்க, இல்லை இட்லி சட்டியில் பண்ணோன்னு வச்சிங்கன்னா குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி டைமிங் மாற்றிக்கலாம். ஆனால் இங்கே வந்து அந்த இட்லி ஆர்டினரி இட்லியில் பண்ணினா மேக்ஸிமம் 15 minutes தான். 15 minutes டைம். ஓகே, சூப்பர். ஓகே, நம்ம இட்லி வச்சுட்டு இருந்தாச்சு. இப்போ ரிலாக்ஸுக்கு வீட்டுக்கு காஃபி, ஃபில்டர் காஃபி சாப்பிட்லாமா? கண்டிப்பாக சார். ஓகே, வாங்க மேடம்.
என்ன சார் உங்கள் வீட்டு ஃபில்டர் காஃபின்னா பயங்கர ஸ்பெஷலா? கண்டிப்பாக. ஏன்னா வீட்டுக்குள்ளே வரும்போதே வந்து நீங்கள் காஃபி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிச்சுனாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. என்ன ஸ்பெஷல் இல்லை சொல்லலாம், நீங்களே சொல்லலாம். வெறும் ஃபில்டர் ஃபில்டர் காஃபி வந்து எப்பவுமே ஸ்பெஷல் தான். ஓகே. இன்ஸ்டன்ட் எல்லா வீட்லயும் ஜஸ்ட் இன்ஸ்டன்ட் இதெல்லாம் தான் போடுவாங்க. சிக்கரி கிடையாது, பியூர் ஃபில்டர் காஃபி. பித்தளை பாத்திரத்துலாம் ஃபில்டர் போடுவோம். ஓகே. பட் ஆனால் நீங்கள் சிக்கரிலாம் யூஸ் பண்ணுறீங்க? சிக்கரிலாம் கிடையாது. சூப்பர் மேம். ஓகே. ரியலி அந்த ஒரு ஃபில்டர் காஃபி சாப்பிட்டா அடுத்த ஒரு 3-4 மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடல இருக்கணும். அது அப்படியே டேஸ்ட் இருக்கு சொல்லுவாங்கல்ல. ரியலி வெரி குட் மேம். தேங்க்யூ. பட் இப்போ இந்த இட்லி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாமா சார்? பார்க்கலாமா? வெல்கம். டைம் ஆயிடுத்து. ஆஃப் பண்ணலாம். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறோம். சூடாக இருக்கு. நம்ம செக் பண்ணுறோமா? ஆமாம், அதாவது பாயில் ஆகிடுதா? இப்படி ஒட்டாமல் இருந்தால் பரவாயில்ல. ஒரு அரிசி கூட ஒட்டவே இல்லை, ஒன்றுமே இல்லை. பாயில் மாவு இருந்தால் தான் ஒட்டும். நல்லா இருந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. உதிரி, நல்ல உதிரியாக இருக்கு. அந்த வாசனை பார்த்தீங்கன்னா அந்த மிளகோட வாசனை நல்லா தெரியும். மிளகு சுக்கு என்னுடைய வாசனை சூப்பராக இருக்கும். சூப்பர். இப்போ இட்லியை வந்து இப்போ குடல்லேருந்து வெளில எடுக்கிறோம். ஓகே. இப்போ சூடான இட்லி. இதுக்கு வந்து மிளகாய் பொடி வீட்டில் வச்சுதா? ஆமாம், ஸ்பெஷல் மிளகாய் பொடி ஃப்ளேவர்டு பை அருணா. ஓ, மேடம் பண்ணதா? ஆமாம். இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா காரமாக இருக்குது சார். இது மிளகாய் பொடியா? சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றுருமா? ஓகே சார். நல்லா பொடி நல்லா காரமாக இருக்குது. நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி. ஓகே ஓகே ஓகே. இது அப்படியே கேக் மாதிரி இருக்குது. கேக் ஸ்லைஸ் தான் சார் இது. இட்லி மிளகாய் பொடி காம்போ சூப்பர். ஓகே பெஸ்ட். தேங்க்யூ. ரியலி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணால் இந்த மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி போகிறேன். ரியலி வெரி குட். பெஸ்ட் ரெசிபிக்கு ஆல்வேஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுவாங்கல்ல, ரொம்ப பெஸ்ட் ரெசிபி. இதோட நான் சாப்பிட்டதே இல்லை, இன்னைக்கு நல்லா இருக்கு. வெரி குட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. உங்களுக்கு மட்டும் இல்லை, மேடம்க்கு நான் சொல்லணும். கண்டிப்பாக சூடாக சாப்பிட்டீங்கன்னா இன்னும் 2 துண்டு அதிகமாக கூட சாப்பிடுங்க. கண்டிப்பாக. ஆறி போனாலும் நல்லா இருக்கும். 2 நாளைக்கு வச்சுக்கலாங்க, கெட்டு போகாது. இப்போ மந்தாரில் கட்டி நான் கொடுக்குறேன். இது துணிப்பையிலையோ ஏர் போகிற மாதிரி வச்சு 2 நாளைக்கு நல்லா இருக்கும். ஸோ பேசிக்காக ஹாட் பேக்லாம் யூஸ் பண்ணுவோம். ஹாட் பேக்கே யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் இந்த இலையை வச்சு நம்ம அப்படியே பேக் பண்ணி வச்சு கண்டிப்பாக நல்லா இருக்கும். புளிப்பு தன்மை இன்க்ரீஸ் ஆகாமல் அப்படி புளிப்பு சான்ஸே கிடையாது. எந்த காம்பினேஷன் கூட அது சாப்பிடலாம். சில பேர் தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க, அதுவும் நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஹவ் யூ ஃபீல் த இட்லி? வெரி குட். ஓகே ஓகே. ஆல் கரீஸ் டு எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம், எங்கள் அப்பா அனுப்பிருக்கேன், எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம். நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. கண்டிப்பாக நாங்களே நிறைய மிஸ் பண்ணிட்டோம். அந்த இட்லி சாப்பிடும்போது அந்த மிளகு, சீரகம், சுக்கு, அதுக்கப்புறம் ஸ்பெஷலி வந்து அந்த மந்தார இலை பார்த்தீங்களா, அந்த இலையோட வாசனை அந்த ஸ்டீம் பண்ணி வரும்போதோ இல்லை சாப்பிடும் போதோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. மாவு அரைக்கிற பக்கம் அந்த நரன்னு உதிரி உதிரியாக நரன்னு இந்த மாதிரி அரைச்சி பார்த்தீங்கன்னா அது இப்போ தான் புரியுது. நைஸாக அரைச்சா இந்த மாதிரி உதிரியாக வராது. ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அருமையான ரெசிபி காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணுறது சொல்லி இன்னைக்கு சார் நம்ம சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி சொல்லி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.